இப்போ ஈரான் மூவிஸ்லாம் வந்து பெரிய பெரிய உலக அவார்ட்லாம் வாங்கும். அவங்க எல்லாம் வந்து எடுக்கிற படங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு போய் பாருங்க. ஈரானியன் மூவிஸை போய் பாருங்க. அவ்வளோ தெளிவா அவ்வளோ நல்ல விதமாக குழந்தைகளை வச்சு பெண்களை வச்சு என்ன நடக்குது, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், அங்க குடும்பத்துல படுற ஒரு கஷ்டங்கள். கொரியன்ஸ் கூட பரவாயில்லைங்க. கொரியன்ஸ்ல இப்போ கூட கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா கொரியன் டிராமாஸ்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ளோஸ் டு த ரியாலிட்டி வருவாங்க. ஆனா இப்ப தமிழ் நாடகங்களும் சரி, நாடகத்தை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலும் கடத்தல்ங்கிறாங்க, கொலைங்கிறாங்க. மாமியாரு மருமகளை கொலை செய்யறதுக்கு மும்பை டான் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இங்க யாருமே இல்லையா? மும்பைல தான் டான் இருப்பாங்க. அந்த மும்பை டான் வரைக்கும் இந்த மாமியாருக்கு தொடர்பு. புரியுது. அடுத்து பாத்தீங்கன்னா சாமியை போய் வேண்டிட்டு இருக்காங்க அம்மா. யாரே நீங்க, என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க, என்னடா நாடகம் இதெல்லாம் பார்த்தா தமிழ் நாடகங்களை பாத்தீங்கன்னா சத்தியமா ஒரு பிரெயின் ராட் சொசைட்டி, ஒரு மூளை அழுகி போன ஒரு சமூகம் எப்படி இருக்குங்கிறதுக்கு நீங்க தமிழ் நாடகங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். இதை கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் உட்காந்து. மூளை அழுகி போயிருண்டா உங்களுக்கு. நான் பாக்குறேன், கணவனை கொல்றதுக்கு அடியால கொண்டு வருவா மனைவி. அடியாலாம் கொண்டு வந்து கொல்ற அளவுக்கு எல்லாம் போகும். கடைசி கிளைமேக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, திருந்திடுவா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்பா. ஓகேமா அப்படின்னு அவன் சொல்ல முடிஞ்சிடும். அப்ப இவங்க ஆர்டர் கொடுக்கலாம். மும்பை டானோட நிலைமை என்ன ஆகுது? என்ன பண்ணுவாரு? இது மாதிரி லூசுத்தனமா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறது படங்களை.